நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 324. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமாக, ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் நல்ல பிதாவை, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வருகிற ராஜாவாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில் கூட ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஏற்ற பக்கமாக ஜீவிக்கவும் ஆண்டவரே, உமக்காக வாழவும் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையினால் ஆவியானவரின் வழிநடத்தல் மூலமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக ஆண்டவரே உமது சித்தம் பிரகாரம் வாழ்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே இவர்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உருவாக்கும். ஆண்டவரே, இவர்களை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் நீர் குறுக்கிட்டு இவர்களை வழிநடத்துகிறோ அது நிறைவேற ஆண்டவரே நீர் இந்த நாளில் கூட கிருபை செய்தருளும்படி கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. Today's message is taken from 2 Peter chapter 3 verses 8 to 13 and I have titled it as Be a Lighthouse for Christ. அதோட தலைப்பு கிறிஸ்துவுக்காக கலங்கரை விளக்காக இருங்கள். தெரியல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கத்துக்குள் நீங்கள் சென்றிருக்கீர்களா, அதை ஆராய்ந்து பார்த்துருக்கிறீர்களான்னு. I'm not sure if you have ever visited a lighthouse to see how it works, how it functions. But in Singapore, there are about 5 lighthouses that are active today. சிங்கப்பூர் தேசத்தில் இந்த நாளில் வரை ஒரு ஏறக்குறைய 5 கலங்கரை விளக்குகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் பழமையான கலங்கரை விளக்கம் பெட்ரா பிளாங்கா மேலில் ஹாஷ்பர்க் என்ற நியமிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம். அது 1851ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. The oldest lighthouse in Singapore is found on Pedra Blanca and is called Hochberg Lighthouse. It was built in 1851. It was constructed because ships were constantly damaged and wrecked on the dangerous rocks
at the eastern entrance of the Singapore Strait. இது ஏன் கட்டப்பட்டது என்றால், சிங்கப்பூருக்கு வருகிற அந்த துறைமுகத்துக்கு வரக்கூடிய வழிகள், அங்கே அநேக பயங்கரமான பாறைகள் இருந்தது. அதில் அநேக கப்பல்கள் மோதி அதில் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்தார்கள், அநேக பொருள்கள் இழக்கப்பட்டது. அதனால் ஒரு வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கு கட்டப்பட்டது. அதோட ஒரே குறிக்கோள் என்னவென்றால், கப்பலுக்கு வழிகாட்டுவது, உயிர்களை காப்பாற்றுவதற்காக அது கட்டப்பட்டது. The sole purpose of building this lighthouse on Pedra Blanca was to provide a safe pathway to ships so that lives could be saved. A lighthouse stands on a firm foundation. ஒரு கலங்கரை விளக்கான்னு சொல்லப்படுகையில் அந்த கட்டடமானது அது ஒரு சிறந்த அஸ்திபாரத்து மேல் கட்டப்படுகிறது, ஒரு பாறை மேல் கட்டப்படுகிறது, உறுதியான அஸ்திபாரத்து மேல் கட்டப்படுகிறது. அது எப்பொழுதும் அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதோட பிரகாசம் எப்ப சிறப்பாக காணப்படும்னா, இரவில் அது பிரகாசித்து கொண்டே இருக்கும், வழியை காட்டிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அது துறைமுகத்துக்கு வரக்கூடிய வழியை அந்த கப்பலுக்கு பாதுகாப்புடன் வர்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். The purpose of a lighthouse, which often stands on a firm foundation and which shines continuously through the darkest nights and storms, is to guide ships safely into the harbor. A lighthouse doesn't stop the storms. It doesn't calm the waves. It doesn't remove the rocks. But by faithfully standing and shining, it saves lives. ஒரு கலங்கரை விளக்கு ஆனது அது அந்த புயல்களை அகற்றாது, அது பயங்கரமான நிலைமைகளை மாற்றாது, அது அந்த கற்களை பயங்கரமான கல்லு சுத்தி இருக்கிற கல்களை அது அகற்றாது. அது என்ன செய்யும் என்றால், அங்க இருந்து தொடர்ந்து அது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறோம், உயிர்களை காப்பாற்றவும் கப்பல்களுக்கு ஒரு உறுதியாக பாதுகாப்பாக இருக்கவும் அது செய்யும். அந்த அடிப்படையிலே தான் பேதுரு இந்த வசனங்களை எழுதுகிறார். And so we can sort of more or less relate this lighthouse to what Peter is saying in this passage. Peter is writing to the churches then because they were living in uncertain times. பேதுரு ஆனவர் இந்த கடிதத்தை விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு. அந்த காலங்களில் அவர் இருக்கிற காலங்கள் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் உள்ள காலங்களாக இருந்தார்கள். அநேக தப்பான போதனைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருந்தது. There were many teachings that were not right according to scripture, and there were times that were challenging for believers. Some were even questioning the return of Jesus, whether he was really coming back. சிலர் கூட இயேசு உண்மையாக மீண்டுமாக வருவாரா என்ற கேள்விகள் கூட கேட்டார்கள். ஆனா பேதுரு அவர்களுக்கு உறுதியாக என்ன எடுத்து சொன்னார் என்றால், கிறிஸ்து வருவார், திரும்பி வருவார். But what Peter firmly reminded them was that Jesus will return. God's timings is perfect. And this present world is temporary, but Jesus will return again. That was his message. அவர் என்ன எடுத்து காட்டினார் என்றால், அந்த உலகம், நம் வாழ்கிற இந்த உலகம் தற்காலிகம் தான், அது ஒரு நாள் அழிந்து போவோம். ஆனால் ஆண்டவரோட நேரமும் சரியான நேரமாக இருக்கும், அவர் வருவார் என்ற அந்த உறுதியை அவர் இந்த வசனங்கள் மூலமாக எடுத்து எழுதுகிறார். அவர் ஒரு பயத்தை உண்டாக்கல. இந்த கடைசி நாட்களை குறித்து, கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே எழுதுகிறார். அது பயத்தை உண்டாக்க அல்ல, ஆனால் விசுவாசத்தை உண்டாக்க அவர் எழுதுகிறார். He is writing about the last days of the Lord, the day of the Lord, the return of the Lord, which appears to be frightening to the people, but he's not writing to create fear. Rather, he's writing so that they will be faithful and hopeful of the return of Christ. Just like how the lighthouse stands, God calls us to stand firm, keep shining and point others to Christ. எப்படி அந்த கலங்கரை விளக்கு உறுதியாக நிற்குதோ,
அது தொடர்ந்து ஒளி கொடுத்து கொண்டு இருக்குதோ, எப்படி கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பான வழி காட்டுகிறதோ, அதே போலாக இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் உறுதியாக நிற்க, அவரோட வாக்குறுதிகள் மேல் உறுதியாக நிற்கவும், அதே நேரத்தில் தொடர்ந்து அவருக்காக ஜீவிக்கவும், தொடர்ந்து நம் வாழ்க்கை அவருக்கு பிரகாசிக்கவும், அதே நேரத்தில் பிறருக்கு வழிகாட்டிகளாக இருக்கவும் நம்மை அழைக்கிறார். இந்த வசனங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. முதலாவதாக ஒரு கலங்கரை விளக்கு அது ஒரு உறுதியான அஸ்திபாரத்தில் நிற்கிறது. Let us take a look at all these verses in detail. The first we are going to see is that a lighthouse stands on a firm foundation. நீங்க ஒவ்வொரு கலங்கரை விளக்கை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அது ஒரு உறுதியான பெரிய நல்ல அமைக்கப்பட்ட ஒரு பாறை மேல்தான் கட்டப்படும். அது அநேக புயல்கள் வந்தாலும், அநேக போராட்டமான நிலைமைகளாக இருந்தாலும் அது அசைக்கப்படாமல் அது அந்த பாறை மேல் உறுதியாக நிற்கும். அதுதான் பேதுரு இங்கே எடுத்து சொல்கிறார். இயேசு உண்மையாக வருகிறார், திரும்பி வருகிறார், அதனால் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அவர் இந்த வசனங்கள் மூலமாக எடுத்து சொல்கிறார். ஏனென்றால் சிலர் அவர்கள் கேட்கிறார்கள், அவர் உண்மையாக வருவாரா, அவர் சொன்னபடி வருவாரா, எல்லா காரியங்களும் அவர் சொன்ன பிரகாரமா அப்படியே தானே இருக்குது, எதுவுமே மாறவில்லையே, அப்படி இருக்கையில் அவரோட வருகை உறுதியா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதை 2 பேதுரு 3 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அவர்கள் கேட்கிறாங்க, என்ன நிச்சயமாக அவர் வருவாரா? அவர் சீஷர்களாம் மறுத்த நாட்கள்லேருந்து இதுவரைக்கும் ஒண்ணுமே மாறவில்லையே, எல்லாம் அப்படித்தானே இருக்குது என்று. அதே போலாக இந்த நாட்களில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் கூட சிலர் அப்படியாக கேட்பாங்க. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாங்க இயேசு வருகிறார் என்று, எப்பதான் அவர் வருவாரு, அவர் நிச்சயமாக வருகிறாரா என்று அநேகர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆனா பேதுரு உறுதியாக அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாரு. அவர் 8, 9 வசனத்தில் சொன்னதை நாம் வாசிப்பதை கேட்போமாக. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் பேதுரு அங்க எடுத்து சொல்கிறார், அவரோட வருகை தாமதமாக இருந்தால் அவர் வரவில்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆனா அவரோட நேரம் நம்முடைய நேரத்தை விட வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். அவர் சொல்றார், அவர் உண்மையான காரணம் ஏன் அவர் தாமதமாக வருகிறார் என்றால், அவர் விரும்புகிறார் யாருமே கட்டுப்போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Peter tells them that God's delay is not an indication that he is slow or that he has forgotten. God simply works on a different timetable. His timing is always perfect. Peter gives a real reason for the delayed coming. The Lord is patient, not wanting anyone to perish, but everyone to come to repentance. So what people saw as delay was actually God's mercy in waiting for more to know and to turn to him. நம்ம அநேகர் அவர்கள் அந்த தாமதத்தை தாமதம் அவர் வருவாரா என்று பார்க்கிற நோக்கத்தில் பார்க்கிறார்கள். ஆனா அதுக்கு பின்னாக இருக்கிற உண்மை என்னென்றால், ஆண்டவரோட இரக்கம் தயவினால் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அநேகர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அநேகர் அவரை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி அவரோடு சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கிறது, மனம் திரும்பி கர்த்தரை சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒவ்வொரு புதிய நாளும் யாராவது ஒருவர் அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. So every day is another opportunity for someone to know Christ.
Every new day is another chance for repentance. Perhaps God is giving you and your family another opportunity. Perhaps God is giving your friend or your colleague another chance, or perhaps your neighbor or your friend or your someone whom you know for a long time. God is still extending his invitation. ஒருவேளை அவர் உங்களோட நண்பர்களுக்காகவோ வேலை செய்கிறவர்களுக்காகவோ நீங்க அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை. அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை, இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு நாளை அவர்கள் மனம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். But Peter also reminds us that this window of grace will not remain open forever. ஆனா அவரு அதே நேரத்துல அவர் சொல்றாரு, அவரோட வருகை தாமதமாக இருக்கிறது, ஆனா இது ரொம்ப காலத்துக்கு இருக்காது, குறுகிய காலங்களுக்கு தான் இருக்கும் என்று. எப்படி அந்த நாள் எப்படி வரும் என்றால், ஒரு திருடனை போல் வரக்கூடிய, திடீரென்று வரக்கூடிய நாளாக இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். He says that no, even though God is delaying the coming of Christ, but it could come suddenly like a thief, surprise, turning up. One day Jesus will return unexpectedly, but surely he is coming. ஒரு நாள் அவர் திடீரென்று வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனா என்ன உறுதியாக இருக்கிறது, என்ன நிச்சயமாக இருக்கிறது என்றால், அவர் நிச்சயமாக வருகிறார். That is why we stand firmly in God and his promises instead of becoming discouraged by his circumstance. அதனால் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் மேல் நாம் உறுதியாக, எப்படி அந்த கலங்கரை விளக்கு அந்த பாறை மேல் உறுதியாக நிற்குதோ, அதே போலாக நாம் கூட தேவன் கொடுக்கிற வாக்குறுதிகள் மேல் நாம் உறுதியாக நிற்போமாக. சூழ்நிலைகளினால் வழிநடத்தப்படாமல் தேவனுடைய வாக்குறுதியினால் நான் அமைக்கப்படவும் வழிநடத்தப்படவும் நாம் இருப்போமாக. இதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாளே ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. அந்த நோக்கத்தின் கூட நாம் வாழ்வோமாக. The lighthouse never questions whether the rocks beneath it will hold it. It simply stands. அந்த கலங்கரை விளக்கானது அதோட இந்த பாறை தாங்குமா, இருக்குமா, நிற்குமா என்று அந்த எண்ணமே இல்லை. அது நின்று கொண்டே இருக்கிறது. எத்தனை வருஷம் ஆண்டாலும் நின்று கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் கூட அதே போலாக நம்முடைய நம்பிக்கையை கிறிஸ்து மேல் வைத்து, தேவனுடைய வாக்குறுதிகள் மேல் வைத்து, ஆண்டவர் மேல் வைத்து நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் ஆண்டவருக்காக ஜீவிப்போமாக. Let us likewise put our confidence on the promises of God, on the return of Jesus, on God's promises and God himself, that what he says he has done so far and he will continue to do. And so let us live faithfully, putting our confidence on God. And when life provides us with uncertain times, when life brings us challenges in our life, let's not measure God's faithfulness by our timeline. நம் வாழ்க்கையில், ஆனால் நம் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் நம் வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடும். அந்த போராட்டங்களையும் இந்த பிரச்சனைகளையும் நம்முடைய நேரத்தில் நம்முடைய சிந்தனை வழி நடத்தப்படாமல் ஆண்டவரோட வாக்குறுதிகளை வைத்து, அவரோட வாக்குறுதிகள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து, அவரோட வார்த்தை மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து நாம் உறுதியாக நிற்போமாக. Continue praying for those who do not yet know Christ, because God's patience means there is still opportunity for salvation. அப்படி இருக்கையில் நாம் தொடர்ந்து தேவனை அறியாத ஜனங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. ஏனென்றால் ஆண்டவர் இன்னமும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப முதலாவது பார்த்தோம், அந்த கலங்கரை விளக்கு உறுதியாக பாறை மேல் நிற்குது. இரண்டாவது அது நிற்கிறது மட்டுமில்லை, அது தொடர்ந்து ஒளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. The lighthouse not only stands firmly on the rock, but it continuously shines through the darkness and through the storms. And so Christians are not only called to stand firm, but we are also called to shine. அப்படி இருக்கையில் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
உறுதியாக மட்டும் நிற்க, அவரோட வாக்குறுதிகள் மேல் உறுதியாக நிற்க மட்டும் அழைக்கப்படவில்லை, நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நாம் 2 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 10-12 வரை வாசிப்பதை கேட்போமாக. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, நாம் அறிந்திருக்கிறோம் இந்த இயேசு வரும் நாளில், அந்த கர்த்தருடைய நாளில் எல்லாம் அழிந்து போய்விடும், எல்லாம் எரிந்து போய்விடும் என்று சொல்கிறார். அப்படி இருக்கையில் நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக வாழ வேண்டும் என்று கேட்கிறார். Peter questions the believers. He says that we know that on the day of the Lord everything will be destroyed, everything will be burnt up, everything will be gone. When such is the case, then he asked the question, what kind of people ought you to live? And we see that answer in verse 11. அது 11வது வசனத்தில் அதோட பதிலை நாம் வாசிப்பதை கேட்போமாக. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடத்தலும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்கிறார். And so Peter not only asks the question, but he responds to say that we ought to live godly and holy lives. Godly and holy lives because of the returning Lord. கர்த்தர் வருகிற நாளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அவரோட வருகையை குறித்து நாம் அப்படியாக வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார். அந்த கலங்கரை விளக்கு அது உறுதியாக நின்றாலும் அது எந்த சூழ்நிலையிலும் அது ஒளியை பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதோட விளக்கு, அதோட கண்ணாடி ஒரு விசேஷித்த கண்ணாடியாக இருக்கிறது. அது குறிப்பாக செய்யப்பட்ட ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஒவ்வொரு கலங்கரை விளக்கு வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு சிக்னல் உண்டு, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த சிக்னல் மூலமாக அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது எந்த கலங்கரை விளக்கு என்று அறிந்து கொள்வார்கள். The lighthouse that stands on the rock, it stands firm and it shines a beam of light that goes out for many kilometers. But each lighthouse, the light itself is made of special glass, and each lighthouse has a different signal. It gives a different signal, and sailors from the signal will know which lighthouse this is and which port it is that they are going towards. அவர்கள் அந்த விளக்கு மூலமாக, அதோட ஒளி மூலமாக, அது பிரகாசிக்கிற தொடர்ந்து ஒளி மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் எந்த துறைமுகமாக அந்த இடம் இருக்கிறது, எந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படியாக இருக்கையில் அவர் சொல்றாரு, அப்படியாகப்பட்ட நாம் வாழ வேண்டும். உலகம் நம்மை பார்க்கும்போது, நம் பரிசுத்தமும் பக்தியுடன் வாழும்போது உலகம் அறிந்து கொள்வார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். Likewise, Christians should shine brightest when the world around us is filled with confusion, fear, compromise, and hopelessness. Just as how sailors from the distance will know, look at the beam, look at the light, and know which port they are coming into, which harbor they are coming into. When the world looks at believers, they should know that because we live holy and godly lives, the world should know that we are the people of God.
and they should be able to identify us. They should recognize us that we are different from the world. உலகத்தை விட நாம் வித்தியாசம் உள்ளவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிபூர்ணமாக உள்ளவர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் ஒளி நமக்குள் இருக்குது என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We may not be perfect, but they need to know that the light of Christ shines through us. Just as lighthouse keepers continually clean the lens and maintain the light, we also need continual spiritual renewal. எப்படி அந்த கலங்கரை விளக்கை அது பாதுகாக்க கொள்ள அதை சுத்தப்படுத்த அங்கே இருக்கிறார்களோ, வேலை செய்கிறவர்கள் தொடர்ந்து அதை பாதுகாப்புடன் சுத்தம் பண்ணி வருகிறார்களோ, அதே போலாக நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆவிக்குரிய புதுப்பித்தல் இருக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் வரவும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். மன திரும்புதலையும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானை மேல் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். And so we should also remain bright and shining by being in prayer, by worshiping God, by being obedient, having repentance in our life, and depending on the Holy Spirit. As we live holy lives, we become evidence of God's patience, giving others opportunity to see Christ through us before his return. நாம் அப்படியாக வாழும்போது, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக தொடர்ந்து பிரகாசிக்கும் போது, அநேகர் நம்மை பார்க்கும்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், நாமும் அறிந்து கொள்வோம். இந்த பொறுமை ஏன் ஆண்டவர் தாமதமாக வருகிறார் என்றால், இன்னும் வாஞ்சிக்கிறார் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கையில் நாம் நம்மையே கேட்க வேண்டும், நான் எப்படி வாழ்கிறேன்? நான் அவருக்காக வாழ்கிறேனா? அவரோட வாக்குறுதியில் சார்ந்திருந்து நான் வாழ்கிறேனா? அவருக்காக நான் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறேனா? And so we should examine ourselves. Am I standing firmly on God's promises? Is my foundation based on his promises? Is my life based on his promises? Am I shining for him? ஒரு பாடகர் சொன்னாரு, இப்படியாக பாடியிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த பாட்டில் தேவன் என்னுடைய பாதுகாப்பு, என்னோட தைரியம், என்னோட வழியா இருந்தாரு, அதனால் அவருக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன், வாழ்நாள் முழுதும் அவருக்காக எரிந்து கொண்டே இருப்பேன் என்று. அந்த 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 கலங்கரை விளக்கத்தில் அந்த விளக்கு இப்போ மின்வழி மூலமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். In these days the lighthouse is managed through electric lights, but in those days it was oil wick lamps. அந்த ஆரம்பத்து காலங்களில் அதில் எண்ணெயில் வைத்த அந்த திரி மூலமாக அந்த விளக்கு எரிந்தது. அப்போ அந்த திரி எரிந்து போனோன்னா இப்பொழுதும் அவர் போய் அங்கே மாற்றி எண்ணெயை ஊற்றி அங்கே அதை பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த திரி எரிந்து கொண்டே இருந்ததாம். அதே போலாக நாமும் கர்த்தருக்காக எரிந்து கொண்டே இருப்போம். The wick used to burn, and there's a man who will go and renew the wick, remove the burnt wick and put new wick and pour fresh oil. And so there's a song that says, because Jesus is my foundation, because he is my hope, I will continue to burn for him all my life. Is that how you choose to be? That you will continue to burn for Christ all through your life? God calls you to live for him, to stand firm on his promises and to shine for him. இந்த நாளில் கூட தேவன் உங்களை அழைக்கிறார், அவருக்காக அவரோட வாக்குறுதிகள் மேல் உறுதியாக நிற்கும்படி கூட, அவருக்காக பிரகாசிக்கும்படி கூட. மூன்றாவதாக பார்க்கிறோம், அந்த கலங்கர விளக்கு அது நம்பிக்கையின் ஒளியாக காணப்படுகிறது. அது அநேக கப்பலுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அது வைத்த பிற்பாடு அங்க அநேக கப்பல்கள் அந்த பாரில் பாதிக்கப்படாமல் மோதாமல் அந்த துறைமுகத்துக்குள் வந்து சேர்ந்தார்கள். The final point that I want to bring to you is the lighthouse is a beacon of hope. It shines not for itself, but it guided the ships safely into the harbor so that many lives could be
saved. They were not, after the light was built, the lighthouse was built on Pedra Blanca, the number of accidents declined drastically and many lives were saved because the light pointed them to safety. And so Peter says that we are to point others to Christ because we know the day of the Lord is coming, that Christ is returning and there's future. He says that we do not fear the day, but we are hopeful of the day because a new earth and new heaven will come. பேதுரு இங்கே என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், கர்த்தரோட நாள் வருகிற நாள் அந்த அழிந்து போகிற காரியங்களை எல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொன்னார் இல்லையா? அதை குறித்து நாம் பயப்படாமல் அங்கே புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும் என்று அந்த காரியத்தை அறிந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் பலன் அடையும் கூட அவர் எடுத்து சொல்கிறார். அது 13வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீதியின்படி வாசமாய் இருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்றார். அப்படியாக ஆவலுடன் நாம் காத்திருப்போம் என்று பேதுரு இங்கே அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். He encourages the believers to say, look forward for the righteous new heaven and new earth that is coming, and that is where we are going to be. And so he ends with this good promise of saying that let us look forward to the promise that God has given. Our destination is not destruction, but our destination is restoration. அவர் சொல்றார், நம்ம எதிர்காலம் வருகிற அந்த எதிர்காலத்தை நோக்கி பார்ப்போமாக. நம்மளோட எதிர்காலம் அழிவுக்குள் இல்லை, ஆனால் நம்மளோட எதிர்காலம் ஒரு புதுப்பித்தலுக்குள்ளாக நன்மைக்குள்ளாக இருக்கிறது, ஒரு புதிய சிருஷ்டிக்குள்ளாக இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறார். இங்க பாவம் இல்லாத இடம், அங்க பிரச்சனையும் பாரமும் வேதனையும் இல்லாத இடம், அநீதி இல்லாத நாட்களாக இருக்கும் என்று அந்த உறுதியை அவர் எடுத்து சொல்கிறார். இந்த நாளில் கூட அநேகர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காக தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். Even today many people are looking forward for a future that is hopeful, that is bright, that is secure. Many are successful today, but they feel empty. Many are connected together, yet they feel lonely. Many are busy, but without peace. Only Christ offers that lasting hope. அநேகர் இந்த நாட்களில் அவர்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், செழிப்பாக காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களோட வாழ்க்கையில ஒரு வெறுமையான நிலைமையாக இருக்கிறது. அநேகர் தொடர்பு உள்ள இருக்கார்கள், ஆனால் அவர்கள் கூட உங்க சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அங்க நீ தனியாக இருக்கிற என்ற உணர்வுக்குள் அவர் இருக்கிறார்கள். அநேக பொறுப்புகளும் வேலைகளும் இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. இதை அனைத்தும் யார் கொடுப்பார்? இயேசு மட்டும்தான் இதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கையில் எப்பொழுதும் இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். And so we should be the people who should be shining to reveal Christ to these people who are in need. And so today we can ask ourselves, are we standing on firm ground? Are we shining for Christ, for God? And are we pointing others to Christ? அப்படி இருக்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, உறுதியான அஸ்திபாரத்து மேல் நான் நிற்கிறேனா? என்னோட வாழ்க்கை எதில் மேல் இருக்கிறது? அதே போலாக நான் என் வாழ்க்கை எப்படியாக பிரகாசிக்கிறது? பரிசுத்தமும் உண்மை உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவனை நோக்கி அவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அதே நேரத்தில் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை பிறருக்கு அவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? இயேசுவின் நோக்கி பார்க்க அவர்களை வழி நடத்துகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் கூட
எப்படி இந்த கலங்கரை விளக்கு நிற்கிறதோ அதே போலாக நாமும் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். And so today we are called to be a lighthouse for Christ. அப்படி இருக்க இந்த நாளில் கூட நாம் ஒரு கலங்கரை விளக்காக இருக்க இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் பேதுருவின் வார்த்தை மூலமாக ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்குறுதிகளை நினைவு கூற மீண்டுமாக எங்களுக்கு ஞாபகம் படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து ஞாபகம் படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குறுதிகளை நினைவு கூற எங்களுக்கு ஞாபகம் படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவீர் என்ற அந்த உறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் உமது வார்த்தையில் உறுதியாக நிற்கவும், உம்முடைய வாக்குறுதியில் உறுதியாக நிற்கவும், உமக்கென்று சிறந்த வகையில் பிரகாசிக்கவும், ஆண்டவரை பரிசுத்தமான உண்மை உள்ள வாழ்க்கையாக வாழவும், அதே நேரத்தில் விசுவாசத்தில் பிறரை ஆண்டவரே இயேசுவை எடுத்து காட்டவும், இயேசுவின் ஒளியாக ஜீவிக்கவும் இவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக இருக்க எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக தேவைகள் இருக்கு ஆண்டவரே. அதுக்கு எல்லாம் பதிலும் நீர் மட்டும் தாமே ஆண்டவரே. இயேசு தான் வழி என்று அவர்கள் அறிந்து கொள்ள இவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.